ஆரா சேனல் பார்த்து கொண்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். 3 பாகம் வரைக்கும் முடிஞ்சிருக்குது. இது 4வது பாகம். 3 பாகத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். பார்க்காதீங்க, அதில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெறைய விஷயங்கள் அது கத்துக்க வேண்டியது இருக்கு. நார்மலான ஒரு ப்ளவுஸுக்கே வந்து நம்ம நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் கத்துக்கிற மாரி இருக்கும். கட்டோரி ப்ளவுஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அடிஷனலா கத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கட்டோரி ப்ளவுஸ் வேற, பிரின்சஸ் கட் வேற. கட்டோரி ப்ளவுஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது தனி பீஸா உங்களுக்கு வந்துரும். அதே மாரி பிரின்சஸ் கட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆம்கோல்ல இருந்து இப்படி கட் பண்ணி இந்த தனி பீஸா வர மாரி வரும். கட்டோரி ப்ளவுஸு அதே மாரி உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதுவும் நம்ம பிரின்சஸ் கட்டுமே இதில இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். அதனால ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து முக்கியமான சில விஷயங்கள மட்டும் கட் பண்ணி, உங்களுக்கு தேவையானத நான் எடுத்துட்டு வந்து இந்த வீடியோஸ்ல போட்டிருக்கேன். தொடர்ச்சி வீடியோ பார்க்கலாம். அந்த கட்டோரி ப்ளவுஸ்ல என்ன அளவுகள் எப்படி மார்க் பண்ணி, எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேக் வந்து யூஸ்வலா நீங்க எப்போ ஒரு என்ன கட்டிங் அளவு வச்சு போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. 2 இன்ச் வைக்கிறேன். அப்போ ஷோல்டர் தைக்க நெக் தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்தும் போது 3/4 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்போ இங்க 1/2 இன்ச் இங்கேயும் போச்சுன்னா இங்க இடையில வர 2 இன்ச் தான் நமக்கு ரெடியா வரும். கட்டோரி ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட்ல தான் போடணும். கட்டோரி ப்ளவுஸ் அப்படிங்கும்போது சைடு வந்து ரொம்ப மேல கொண்டு போக வேண்டாம். அதனால ஒரு 2 இன்ச் மட்டும் 2.5 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப அளவு அதிகமா இருந்தா மட்டும் அளவு அதிகமா ஹைட் அதிகமா இருக்கவங்களுக்கு 3 வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க எப்பவும் வைக்கிறத விட 1/2 இன்ச் உயரம் கம்மியாவே வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இப்படி கிராஸ் பண்ண மாட்டோம். கட்டோரி ப்ளவுஸ் அப்படிங்கும்போது யோக் வந்து கொஞ்சம் ஈவனா தான் வரும். அதனால நான் இதுல 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டுக்கு வந்து 1.5 இன்ச் இங்க இருக்கு. இந்த மார்க்கிங் எல்லாம் சேம் அதே மாதிரி தான். ஆனா ஸ்ட்ரைட்ல தான் வச்சிருக்கேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஆம்ஹோலுக்கு மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஆம்ஹோல் டாட் பிடிக்க மாட்டோம். அதனால ஆம்ஹோல் கட் பண்ணும்போது சும்மா லைட்டா மட்டும் கட் பண்ணா போதும். ரொம்ப இறக்கி கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கு வந்து கரெக்டா வந்துடும். ஃப்ரண்ட் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். ஒரு 1/2 இன்ச் பக்கமா உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு துணி வந்து பாடியில் எக்ஸஸ் ஆயிரும். அதனால ஃப்ரண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம டாட் போடாதனால ஆம்ஹோல் ரவுண்ட் மட்டும் உள்ள சும்மா லைட்டா எல்லாத்துக்கும் வெட்டுறதை விடவே கொஞ்சம் லைட்டா நம்ம கட் பண்ணா போதும். ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கீங்களா? அது விட்டுக்கோங்க. ஆனா அது 1/2 இன்ச் இல்ல, எல்லாத்துக்குமே 1/4 இன்ச் தான். இந்த இப்படி ஸ்லாண்டிங் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த பாயிண்டை விட உள்ள தள்ளணும். சரிங்களா? ஸ்ட்ரைட்டா கொடுக்கறதுக்கு தேவையில்லை. அப்படி ஸ்லாண்டிங் கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த இடம் வந்து எக்ஸஸ் ஆகும். மேல இதுல பாத்தீங்கன்னா இங்க இங்க கொஞ்சம் ஸ்லாண்டிங் இந்த அளவுக்கு இங்க தள்ளும் போது இந்த ஆம்ஹோல் என்ன ஆகுதுன்னா தூக்கிக்கும். அதுக்காக இதை உள்ள தள்ளி இருக்கும். கரெக்டா இந்த லைன்லயே வச்சு எவ்வளவு எக்ஸஸா வருதோ இந்த ஹைட் கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எவ்வளவு எக்ஸஸா வருதோ அதை தான் நம்ம வெட்டுவோம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோட அவுட்லைன் வந்து இதுதான். ஆனா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து டீப்பாவும் இதா போடும்போது இப்ப இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன். வித்தியாசம் தெரியுதுங்களா? ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறது இதுதான். இதை லைட்டா நம்ம உள்ள தள்ளும் போது இந்த ஷேப் இப்படி சாய்வா வரும்போது இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்படி நம்ம கீழே அகலமா போடணும் எக்ஸ்ட்ரா. அதனால வந்து கீழே இறக்கம் மட்டும் அகலமா தெரியும். இந்த நெட் இங்க இருந்து வரும்போது அகலமாக இருக்கும்.
இப்போ இங்க வைக்கும் போது இங்க இருந்துமே உங்களுக்கு அகலமா தான் இருக்கும். இங்க நீங்க இங்க எக்ஸ்பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு கீழே மட்டும் வளைச்சு விட்டுட்டீங்கன்னா தான் இங்க கம்மியா இருக்கும். இங்க இப்ப இங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல இப்ப நான் இங்க இப்படி கிராஸ் பண்ணும்போது இப்படி இருக்கிறத இப்படி கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கேயும் தானே அதிகமாகுது. அப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இங்க இருந்து அப்படியே படிப்படியா அதிகமாயிதான் இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். ஒன்பது இன்ச் வந்து மிட் பாயிண்ட், இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு, 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங். இதுல ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளிக்கிறேன். இதுல டாட்டினுடைய அளவு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இதுவும் ரொம்ப ஹைட் பண்ண வேண்டாம், சும்மா 1 இன்ச்சு மட்டும் அதிகப்படுத்தணும்னா போதும். கட்டோரி நான் மட்டும் சொல்றேன். இங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு 3 இன்ச்சு இங்க வருது, இங்க 1/2 இன்ச்சு குறைக்கணும். இதுதான் வரும். இதுதான் ரவுண்டு. இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இது இல்லை அப்படின்னா டாட் உள்ள வந்துடும். இது ரொம்ப அதிகமா போச்சுன்னா டாட் வெளியே போயிடும். அதுதான் இந்த அளவு. இந்த அளவு இது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஷோல்டர் சைட்ல இது எல்லாமே எதுவுமே நான் கட் பண்ணல, எல்லாமே நான் மார்க் பண்ணி தான் வச்சிருக்கேன். இங்க இருந்து நெக்கோட ஹைட்டை பொறுத்து சரிங்களா, இங்க நமக்கு வந்து மேக்சிமம் ரொம்ப டீப்பா போனா இந்த அளவு வந்து அதிகப்படுத்தலாம். இப்ப நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுறேன். இதுவே இன்னும் டீப் நெக்கா இருக்கு அப்படின்னா 5 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. இப்ப 4.5 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். இங்க இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே 4.5 இன்ச்சு வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு 4.5 5 இந்த நெக் எப்படி வருதோ அதுதான். ஆனா மேக்ஸிமம் 5க்கு மேல போக வேண்டாம். சரிங்களா, இங்க வந்து 2 இன்ச்சு கீழே இறங்கி இருக்கேன். நெக் அளவா இருந்தாலும் இந்த 4 வந்து காமனா வச்சுக்கலாம். நமக்கு இப்ப இந்த ஆம்ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்ஹோல் வந்து இந்த அளவை கீழே இந்த ஆம்ஹோலை விட்டு கீழே ரொம்ப இறங்கிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆம்ஹோலை விட்டு ரொம்ப மேல போயிடக்கூடாது. அப்ப நீங்க என்ன கால்குலேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா நெக்கு பொறுத்த வரைக்குமே 4.5 5 அது மட்டும் வச்சுக்கோங்க, வேற எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒரு உயரம் வந்து ஒரு 4.5 5 அந்த அளவுல இந்த ஷேப் நம்ம கொடுத்தா போதும். உங்களுக்கே தெரியும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்டார்ட் எந்த இடத்துல பெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஷேப் தெரியும். அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப நான் இங்க கொடுத்தேன்னா இது இந்த ஷேப் கரெக்டா வராது, இங்க கொடுத்தனாலும் இந்த ஷேப் கரெக்டா வராது. அப்ப இந்த ரவுண்ட் ஷேப்பு கிட்ட இதை கரெக்ட் பண்ணி கொடுத்தேன்னா இங்க 2 இன்ச்சு வைக்கிறேன் இல்லைங்களா, இங்க 2 இன்ச்சு வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இத ரெண்டையும் பார்க்கும்போது இந்த அளவுமே உங்களுக்கு ரொம்ப மேலேயும் கொண்டு போயிட முடியாது, மீறி போனா கொஞ்சம் இப்படி கொண்டு போவீங்க அவ்வளவுதான், இல்லன்னா கொஞ்சம் இறக்குவீங்க அவ்வளவுதான். அது எங்க வேணா வச்சுக்கலாம். ஆனா கரெக்டா அந்த ஷேப் வர்ற இடத்துல வச்சீங்க அப்படின்னா தான் நீட்டா இருக்கும். இத வந்து நம்ம 2 இன்ச்சுமே வந்து காமன் தான். ஆமா, இந்த 2 இன்ச் வந்து நார்மலா ஒரு 40 சைஸ் வரைக்கும் காமன் தான். சப்போஸ் அதுக்கு மேல போகுது அப்படின்னா 2.5 இன்ச்சா கூட வச்சுக்கலாம். வளைவுல இருந்து 2 இன்ச். ஆமா, இந்த சென்டர்ல இருந்து 2 நான் இன்னும் உள்கை வெட்டல.
இங்க இருந்து 2 இன்ச்சு உள்கை வெட்டினாலும் சும்மா மைல்டா தான் வெட்டுவேன், அதனால அதை இது பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் ஒரு ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பட்டியினுடைய நீளம் தெரியும், உயரமும் இதுல என்ன வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். 2.5 இன்ச் வச்சிருக்கீங்க சரிங்களா. பட்டியினுடைய நீளம் பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவை 4ஆ பிரிச்சு 1.25 இன்ச்சு சேர்த்திக்க போறீங்க. பட்டியினுடைய உயரம் மட்டும்தான். முன்பக்கம் வந்து இதை பாத்தீங்கன்னாவே தெரியும், இதுவும் மேக்ஸிமம் ஈவனா தான் இருக்கு. அப்போ சைட்ல இங்க 2.5க்கு 4 வச்சீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் நீங்க அதே சைஸ் கொடுத்தீங்கன்னா போதும். பாத்தீங்களா. இப்போ இதை வந்து நான் கட் பண்றேன். இதுல நான் எந்த ஒரு அந்த ஃபோல்டு பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் பண்ணல. அப்படியே என்ன மெஷர் போட்டிருக்கேனோ அதை அப்படியே கட் பண்றேன். இது ஸ்ட்ரைட்டா வரனால உங்களுக்கு இது மைல்டா கட் பண்ணா கூட ஓகே தான். இதே கிராஸா இருந்தா இந்த மைல்டு கட் பண்ணீங்கன்னாவே ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆயிடும். ஆனா இது ஸ்ட்ரைட், இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு இது எக்ஸ்பெண்ட் ஆகாது. இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீங்க மேட்ச் பண்ணும்போது இந்த அளவு கரெக்டா வரணும். அதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். முன்னாடி மட்டும் வெட்டி இருந்தாலும் சைடு கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கும். இது ரெண்டுமே ஈவனா வரணும். இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த பட்டியோட அளவு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த போர்ஷனை வந்து நான் கட் பண்றேன். இதை என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க எப்பவுமே கட்டோரி போடும்போது பேக் வந்து ஒரிஜினல் லைனிங்ல போட்டுருங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் வேற ஒரு பேப்பர்லயோ அல்லது வேற எக்ஸ்ட்ரா இருக்க ஏதோ ஒரு கிளாத்ல போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம கிராஸ்ல போடுவோம். இந்த போர்ஷன் ஓகே, இது இப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் என்ன பண்ணுவோம்னா, இது ஸ்ட்ரைட்டா இருக்கிறத நம்ம கிராஸா மாத்திடணும். இப்படி வச்சா ஸ்ட்ரைட் சரிங்களா. இப்படி வச்சுட்டோம்னா அது கிராஸ். இது மட்டும் கிராஸ்ல வரும், மற்றதெல்லாம் ஸ்ட்ரைட்ல வரும். இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு அவுட்டர் லைன் எல்லாமே கரெக்ட் தான். இது இந்த டாட் லைன் இங்க ஒரு டாட் போட்டு இது பண்ணிக்கோங்க, இங்கே டாட் போட்டுக்கோங்க. இந்த போர்ஷன் இதுவும் கரெக்டா இதே போர்ஷன் தான். இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இதை எடுத்துட்டோம்னா இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இது இங்கெல்லாம் எதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இங்க மட்டும் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் அலவன்ஸ் இது வரைக்கும் சேர்த்துக்கணும். வேற எதுவுமே சேர்த்த வேண்டாம். எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கரெக்டா வச்சுதான் வெட்டியிருக்கோம். இப்போ இதை வெட்டி ஜாயின் பண்ற இடத்துக்கு மட்டும்தான் நம்ம கிளாத் வந்து இதுல எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதுல மட்டும் அவுட்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம்.
இதுல வந்து அதே மாதிரி தான், பாயிண்டர்லாம் அதே மாதிரி தான், ஆனா 2 டாட் தான் வரும். சரிங்களா? இதை வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அது வந்து கீழ் பக்கமா கட் பண்ணிக்கோங்க. நெக் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுனால ஷேப் மட்டும் கரெக்டா கொண்டு வந்துடும். இங்க டாட் பிடிக்கும்போது இது கரெக்ட் ஆயிடும். இங்க டாட் பிடிக்கும்போது இதுவும் கீழே வரும். சரிங்களா? இதுதான் நமக்கு, இது கிராஸ், இது ஸ்ட்ரைட். நெக் ஷேப் எல்லாம் கரெக்டா வேணும்னா இதை வச்சுக்கோங்க. இந்த சைடு போர்ஷன் மட்டும் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நெக் ஷேப் வந்து இதுல இருக்க மாதிரி அப்படியே வந்தாலும் இதை மட்டும் நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பிரின்சஸ் கட் தைக்கிற மாதிரி பிரின்சஸ் கட் இப்படி வரும். இது வந்து இதுலேயே வச்சு இதில் அரை இன்ச்சு விட்டாவே இதையும் சேர்த்து தான் இதில் இருக்கு. சரிங்களா? அதனால நீங்கள் ரெண்டும் சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சில் அப்படியே தையல் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இதுக்கு 1/4 இன்ச்சு, இதுக்கு 1/4 இன்ச்சு கொண்டு வந்து இப்படி வெட்டிடுங்க. லைட்டாக ஒரு கிராஸ் எக்ஸ்ட்ரா வரும், அதை மட்டும் வெட்டிக்கோங்க. இதுக்கு யோக் வந்து நீங்க எப்பவும் போல இது ஸ்டிச் பண்றது வந்து இது ஜாயின் மட்டும் முடிச்சிட்டா அவ்வளவுதான். ஆமா, இதுல டாட் பிடிச்சி இதுல மெயின் கிளாத் அட்டாச் பண்ணி டாட் பிடிச்சிருவோம். இதுல மெயின் கிளாத் அட்டாச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு படிமான தையல் போட்டுருவோம். மற்ற டாட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டாட் எப்பயும் போடணும். ஆமா, இதுல வந்து நீங்க இதுல ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இதுல டாட் போட்டுக்கோங்க, லைனிங் மெயின் கிளாத் அட்டாச் பண்ணிக்கோங்க, டாட் எல்லாம் போட்டுருங்க. இதுல அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணா வச்சு ஜாயின் பண்ணி. இந்த கட்டிங் வந்து எந்த கிளாத்ல போடணும்னு அப்படி எதுவும் இருக்காங்க? இது வந்து உங்களுக்கு எல்லா லைனிங் பிளவுஸ்ல இருந்து நார்மல் பிளவுஸ்ல இருந்து எல்லாருக்குமே இது போடலாம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு கப் ஷேப் பர்ஃபெக்டா வேணும், ஆனா ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் வேணும் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்போ கப் ஷேப் பர்ஃபெக்டா வேணும்னா அது கிராஸ்ல தான் போட முடியும். ஸ்ட்ரெயிட்ல போட்டா ரொம்ப பதிஞ்ச மாதிரி போயிடும். அப்போ கிராஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா கிராஸ் கட்டிங்ல போட்டுக்கோங்க. ஷோல்டர் சைடு எல்லாம் ஃபிட்டிங்கா வேணும்னா ஸ்ட்ரெயிட் கட்ல போடணும். சரிங்களா? அப்ப இதை வச்சு நம்ம இதுல அட்டாச் பண்ணிக்கோங்க. யோக் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய நீளம் ஓவர்லாக் நீங்க இல்லைன்னா நம்ம படிமான தையல் போட்டு இது ட்ரை பண்ணா ஒன்றும் ஆகாதுங்க. எல்லாத்துக்குமே நீங்க இதுல ஸ்டிச் போட்டுட்டு படிமான தையல் போட்டு விட்டீங்கன்னா போதும். இப்ப இதுல அரை இன்ச்சு பிடிச்சி தையல் போடுவீங்க இல்லையா? போட்டதுக்கு அப்புறம் ஊசி எடையா அந்த எட்ஜ்ல ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. அப்போ வந்து தெரியாது எந்த துணியா இருந்தாலுமே. அதுக்கப்புறம் நீங்க சும்மா லைட்டா ஒரு சின்னதா கட் போட்டு படிமான தையல் போட்டு வேற கலர் இந்த கிளாத் வந்து வேற கலர் துணி நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அது கொடுத்துக்கலாம். அதான் இது ரெண்டும் உங்களுக்கு செப்பரேட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி சைடு போர்ஷனுக்கு ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று எப்படி டிசைன் பண்ணி நம்ம தைக்கிறோமோ அதே மாதிரிதான் இதுக்கு வேற கிளாத்தும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வேற, இதுக்கு பேக் ஃப்ரண்ட் எல்லாம் ஒரே கிளாத் கொடுத்து கப் ஷேப்புக்கு மட்டும் வேற கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். இப்போ பட்டையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா நான் இதுல 7.5 இன்ச்சு வச்சேன். இப்போ 7.5 1.5 இன்ச்சு சேர்த்தும் போது 9 9.25 அப்படிங்கிறது இதனுடைய பட்டையினுடைய நீளம்.
இங்க 1 இன்ச் இதுல டாட் போயிடும் 9.5. ஆனா உங்களுக்கு பட்டி என்ன சைஸோ அந்த அளவு விட 1.25 இன்ச் சேர்த்திக்கோங்க. இதுலயும் இந்த அளவு எவ்வளோ இறங்கி இருக்கோ அது மட்டும் நீங்க டாட்டுக்கு இது பண்ணீங்கன்னா போதும். இது கம்மியா தான் இருக்கும், அதனால லைட்டா தான் ஒரு ஸ்டாண்டிங் வரும் இந்த இந்த டிஸ்டன்ஸ்ல. அதுக்கப்புறம் இது இப்படிதான் வரும். ரொம்ப இது டீப்பா வராது. இதுல இந்த அளவு இந்த டாட் பிடிச்சிருவீங்க. இதோட இதையும் இதையும் நீங்க மேட்ச். இந்த பட்டினுடைய நீளம் மட்டும் கரெக்டா வரணும். அது ஒரு தடவை நீங்க இதுல வைக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இங்க நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்குறோம், இது ஜாயின்ல போயிடும். அதே மாதிரி இதை நீங்க இங்க டாட் பிடிக்கும் போது வைக்கிற அளவுக்கு கிராஸ் இருந்தா போதும். அதனால இது வந்து மேக்சிமம் நம்ம வெட்டுற அந்த வி ஷேப் அளவுக்கு யோக் வராது. நீளம் உயரமெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த ஹைட் மட்டும் இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த யோக் பொறுத்த வரைக்கும் நீங்க வெட்டும்போது சும்மா லைட்டா ஸ்டாண்டிங் பண்ணி வெட்டினீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது மட்டும் கிராஸ்ல வச்சுக்கோங்க. இது இந்த டாட் எல்லாமே சின்னது பண்ணிட்டீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் பத்தாம போயிடும். அதனால அதுல என்ன அளவோ இடுப்புக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அந்த அளவு வந்து இந்த டாட்டுக்கு பிடிச்சிருங்க. நீங்க 1/2 இன்ச்சு நீங்க கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சாம்பிள்ல தானே வெட்டுறீங்க. அப்படி வெட்டும் போது இதுக்கு 1/4 இன்ச்சு இதுக்கு 1/4 இன்ச்சு தனித்தனியா கொடுத்துக்கலாம். இந்த வளைவுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு கொடுங்க. அதே மாதிரி இந்த வளைவுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு கொடுங்க. கொடுத்துட்டு ரெண்டையுமே நீங்க ஒண்ணா வச்சுக்கலாம். இது நீங்க ஜாயின் பண்ணும் போதும், ஏன்னா இது 1/2 இன்ச்சுக்கெல்லாம் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சுருக்கமா வந்துடும். அதனால ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான். அதனால 2 பக்கம் விட்டுட்டீங்கனாலும் ஓகே. இது வந்து இந்த இது வரைக்கும் வரும். அப்ப என்ன ஆகுது, லைட்டா ஒரு இந்த கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஸ்லீவ்லயோ இதுலயோ எதுவுமே கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. எப்பவும் நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. நீங்க அந்த அந்த கரெக்ஷன்ஸ்லயே அதெல்லாமே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவுமே நீங்க பேப்பர்லயோ அல்லது கிளாத்லயோ கட்டிங் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மேம். மற்ற இந்த மாதிரி வேற எந்த கட்டிங்கும் இன்னும் போட்டது இல்லை, ஸ்டிச் பண்ணது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அன்ரூல்ட் நோட்ல ஃபர்ஸ்ட் வரைஞ்சு பாருங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு கட்டோரி பிளவுஸ்னா என்ன அப்படின்னா,
இது வந்து நேர் கட்டிங் பிளவுஸ். இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ். வித்தியாசம் தெரியுதுங்களா? இந்த உயரம் கம்மியா இருக்கும், இந்த உயரம் இதுவும் பட்டினோட அளவு இதுக்கு வித்தியாசம் வரும். சரிங்களா? இது வந்து நார்மலா ஸ்ட்ரெயிட் கட்டு, இதை வந்து கிராஸா போடுவோம், இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா போடுவோம். அடுத்தது கட்டோரி பிளவுஸ் அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரெயிட்ல போடுவோம், இதை வந்து கிராஸ்ல போடுவோம். ஓகேங்களா? இதுல 2 இன்ச்சு, இதுல 2 இன்ச்சு, இது ஒரு 4.5 to 5. செப்பரேட்டா வெட்டும் போது இதுல ஒரு 1/4 இன்ச்சு, இந்த அவுட்டர்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இந்த எக்ஸ்ட்ரா இதுல கொடுக்கறது ஒரு 1/4 இன்ச்சு, இதுல கொடுக்கறது ஒரு 1/4 இன்ச்சு. அது மட்டும் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்போ நேர் கட்டிங் பிளவுஸ்னா எப்படி இருக்கும், கிராஸ் கட்டிங்னா எப்படி இருக்கும், கட்டோரி பிளவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அந்த இமேஜை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த இமேஜ் வைக்கும் போது இதுக்கு என்ன கிளாத் விடணும் அப்படிங்கிறதும், கப் ஷேப் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இங்க பண்ணிக்கலாம், இங்க பண்ண தேவையில்லை. அப்போ பட்டியினுடைய நீளம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்க கட் பண்ணியிருக்கிறது இப்போ லைனிங்கா மேம்? ஆமா, இது லைனிங் தான் கட் பண்ணேங்க. சும்மா ஒரு லைனிங் இருந்தது, அதை வச்சு கட் பண்ணேன். வேணும்னா அதுல மெயின் இது கொடுத்து நம்ம தைக்கிறதுனா தைச்சுக்கலாம். டோட்டலா பிளவுஸ் இதை முடிச்சுட்டு சுடிக்கு போய்க்கலாங்களா, இல்ல இடையில சுடியும் மாத்திக்கலாங்களா? எப்படின்னாலும் ஓகேவே மேம், உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கு அது நான் எல்லாமே கத்துக்கிறேன் மேம், ரெண்டுமே. ஓகே ஓகே. க்ளோஸ் நெக் பிளவுஸ் அப்படின்னா ஷோல்டர் இதுல எல்லாம் என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். பேக் கட்டு நம்ம மார்க் பண்ணிடுவோம், உயரம் மார்க் பண்றோம். உயரம் அப்படிங்கும்போது ஒரு 15.5 இன்ச்சு ஷோல்டர் அப்படின்னா 2ஆ பிரிக்கும் போது 7.75 வரும். இந்த 7.75 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அதே 7.75 ஆம்ஹோல் உயரமாகவும் வச்சுக்கலாம். இந்த உயரம் எங்க முடியுதோ அங்கதான் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம். 9.75 பிளஸ் 1.5. இதுல இந்த டிராயிங் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மேல் போர்ஷன் அதிகமா இருக்கும். எப்போ நார்மலா ஷோல்டர் வந்து கம்மி பண்ணி வைப்போம், ஆனா இந்த மாதிரி க்ளோஸ் நெக் தைக்கும் போது, காலர் நெக், போட் நெக் இதெல்லாம் தைக்கும் போது எல்லாமே இந்த 1/2 ஷோல்டர், 1/2 ஷோல்டர் அதே அளவு தான் அந்த ஆர்ம் ஹோல்னுடைய அளவு உயரமும். ஓகேங்களா? இப்ப இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ஒரு பிளவுஸனோட ஷேப் பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கும், கழுத்தை ஒட்டி. சரிங்களா? முன்னாடி பாத்தீங்கன்னா டீப்பா இருக்கும். இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு 2.75, உடம்பு ஒரு 40 சைஸ்னா 2.75 வைக்கலாம். ஒரு 35 வருது அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இதெல்லாமே ஷோல்டர் வந்து நீங்க எப்பவுமே கால்குலேஷன் போடுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான். வைட் நெக்கு எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி தான். இதுல எல்லாமே ஷோல்டர் ப்ராடா தான் வரும். அப்ப இங்க வந்து நம்ம 2.75 தான் குறிக்கிறோம். அதுல சும்மா ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் டவுன் பண்ணி போட்டுட்டு ஆர்ம் ஹோலுக்கு ஒரு ஸ்லாண்டிங் கொடுக்குறோம். இந்த ஸ்லாண்டிங் எவ்வளோ அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி நெக்குக்கு. சரிங்களா? இங்க ஸ்லாண்டிங் பாத்தீங்கன்னா 3/4 இன்ச்சு, பேக் பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் மட்டும் டவுன் பண்ணீங்கன்னா போதும். இதுதான் பேக் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷன் சேம், இதை வச்சு அப்படியே டிராப் பண்ணி ஃப்ரண்ட் நெக் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். இது எல்லாமே சேம்
உள்கை வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து இப்படி இதா வரும். இந்த இடம் உங்களுக்கு பின்னாடி இப்படி க்ளோஸா இருக்கும். நெக்க ஒட்டி வி ஷேப் வரும். ஃப்ரண்ட் மட்டும். ஆமா, ஃப்ரண்ட் மட்டும். பேக் வந்து ஃபுல் க்ளோஸ்டு. இப்போ இதுவே வந்து வைட் நெக்கா வேணும் அப்படின்னா பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட் நெக் ஷேப் வந்துடும். இப்படி வைடா வந்துடும். தின் ஷோல்டரா வரும். ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளோ டீப் வராது. கொஞ்சம் இப்படி மேலே ஏற்றிக்கலாம். இதுதான் ஷோல்டர்னுடைய இது இது இந்த அளவுக்கு இது இப்படி வி ஷேப் இது வியும் கொண்டு போகலாம். ஆனா பேக் இங்க ஷோல்டர் வந்து ரொம்ப அகலப்படுத்தும் போது ரொம்ப இறக்க முடியாது. ஏன்னா அப்புறம் முன்பக்க துணியே இல்லாத மாதிரி இந்த இடம் ரொம்ப டீப்பா போயிடும் இல்லைங்களா? அதனால என்ன பண்றோம்னா நெக்கினுடைய உயரத்தை ஒரு 5.5 6 இதுலயே நிறுத்திட்டு இந்த இடத்துல போட் நெக்கு வைக்கிற அதே இதை இப்படி வைடா கொண்டு வந்துடுறோம். இதே போட் நெக்குன்னா இதுக்குள்ளதான் வரும். இப்போ ஃப்ரண்ட் டீப்பா வேணும்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்துடலாம். பேக் வந்து க்ளோஸா வச்சுக்கலாம். இதுக்கும் சேம் இதே ஷோல்டர் இதுதான். ஆனா இந்த அளவுக்கு வைடா வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அளவை வந்து குறைச்சிக்கோங்க. ஷோல்டர் வந்து ஒரு 2 2.25 வருது அப்படின்னா இதை வந்து நீங்க 1/2 இன்ச்சா மட்டும் ஸ்லோப்பிங் கொடுத்தீங்கன்னா போதும். இது சும்மா ஒரு இதாக தான் கொடுத்துருக்கேன். கட் பண்ணும்போது இதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த சும்மா ஒரு அவுட்லுக் மட்டும் இது பார்த்துக்கோங்க. இப்போ இதுலயே வந்து நீங்க காலர் வேணும்னா இதுலயே அட்டாச் பண்ணிக்கலாம். காலர் நெக் இது வந்து ஹாஃப் காலர் மாடல். இந்த யூனிஃபார்ம் சாரிக்கெல்லாம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வருதெல்லாம். இது வந்து க்ளோஸ் நெக். முன்னாடி யூ வைக்கலாம், வி வைக்கலாம். இப்போ நிறைய பேர் வி தான் கேட்குறாங்க. வி வைக்கும் போது நல்லா டீப்பாவே கொண்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு அது குறுகலா வர நெக்கு. ஆனா இந்த மாதிரி ரவுண்டு வரும்போது இப்படி ரொம்ப மேலே தான் கொண்டு போகணும். ரொம்ப கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பஸ்ட் மேலேயே வரும். அப்போ அது வந்து உங்களுக்கு பஸ்ட் வந்து கவர் பண்ணி வராது. இந்த இடம் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ப்ராடா பேக்ல வைக்கிறீங்க, போட் நெக் மாதிரி பேக்கு முன்னாடி வந்து நார்மல் நெக் அப்படின்னாவே இந்த ஷோல்டர் வந்து 1.5 1.25 அப்படிதான் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக் நம்ம கொடுக்கணும். ரொம்ப கீழே இறக்கிடக்கூடாது. இது வந்து ஷோல்டரை நம்ம கனெக்ட் பண்ணி கம்மியான ஷோல்டர் வேணும்னா இந்த இதுவும், அதிக ஷோல்டர்னா இந்த மாதிரி வரும். ஆமா, அதிக ஷோல்டருக்கு நீங்க நெக் ஃப்ரண்ட்ல எவ்வளோ டீப் வேணா கொடுத்துக்கலாம். ஆனா கம்மி ஷோல்டர் வரும்போது நீங்க நெக்கினுடைய டீப் வந்து அதிகமா போக போக இங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்கின் தெரிய ஆரம்பிச்சிடும். சைடு எல்லாமே நெக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. ஆம்ஹோல் எல்லாம் சேம். இதுல எப்படி நீங்க 3/4 இன்ச் உள்ள தள்ளி கட் பண்றீங்களோ அதெல்லாம் நான் கட்டிங் போடும்போது சொல்லிடுறேன். சும்மா தியரியா ஒரு இது மட்டும் இதுல பாத்துக்கோ. இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோ. போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். இதை மட்டும் டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நீங்க வச்சிருந்தாதான் ஸ்ட்ரைட் கட்னா லைன்ஸ் எப்படி வரும், கிராஸ் கட்னா லைன்ஸ் எப்படி வரும், இந்த மாதிரி கட்டோரி பிளவுஸ்னா எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ நேரம் தொடர்ச்சி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு கட்டோரி பிளவுஸினுடைய எந்த சந்தேகமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லையோ இல்லைன்னா ஷார்ட்ஸாவோ உங்களுக்கு நிறையா சேனலில் போடுறதுக்கு நிறைய இருக்குது. மேடம் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே உட்காந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கான பதில் இருக்கிற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால அதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து என்ன சொல்லி தர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அதுக்குன்னு உட்காந்து அதை பொறுமையாக உட்காந்து பார்த்து கற்றுக்கோங்க. புரியல அப்படிங்கிற பட்சத்தில் 2 தடவை கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்களுமே வந்து தெளிவாக தான் சொல்லியிருப்பாங்க. அதை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கற்றுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பொறுமையாக அதில் நிதானமாக சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.